Hello everyone, welcome to November month schedule. நம்ம வந்து monthly உங்களுக்கு schedule provide பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாவது இந்த மந்த்ல நம்ம என்ன டீச் பண்ண போறோம்ங்கறது தெளிவா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். சோ எங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ற ஸ்டூடண்ட்ஸ் அட்லீஸ்ட் அதை சுத்தி ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக. லாஸ்ட் மந்த் அந்த விதத்துல நான் உங்களுக்கு என்னோட ஷெட்யூல் சொல்லியிருப்பேன். ஆனா லாஸ்ட் மந்த் நான் சொன்ன ஷெட்யூல் நாங்க ஃபாலோ பண்ணல. ஓகே, ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கணக்கில் இருப்பீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து நீங்கள் இந்த ஷெட்யூலுக்கு வந்துடாதீங்க. இது வந்து என் கூட இயர் லாங்காக ட்ராவல் பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஷெட்யூல். ஏன்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சிலபஸ் முடிக்க போகிறோம். ஓகேவா, அந்த நிலைமையில் இருக்கும். நீங்கள் பொஸ்க்குன்னு வந்து என்ன ஃபஸ்ட் எடுத்தோன்னு இந்த லெசன் படிக்க சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ என் கூட இயர் லாங்காக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து குரூப்பில் அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன் ப்ரைவேட்டாகவே. ஓகே, ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா லாஸ்ட் மந்த் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிடணும் உங்களுக்காக. இந்த மந்த் என்ன பண்ணணும் நல்லா பாரு. கெமிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன் மிச்சம் இருக்குது அதை நோட் பண்ணுவோமே. நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் அப்பப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கெமிஸ்ட்ரியில் வந்து உனக்கு தெர்மோ கரெக்டாக, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஈக்குவிலிப்ரியம் 12th பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சரிங்களா, சப்போஸ் போன மாதம் கெமிக்கல் கைனடிக் முடிக்கலன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. பயோமாலிக்யூல்ஸ், அப்புறம் அமீன்ஸ். சரிங்களா, இந்த இடத்துல நான் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் தான் சொல்லியிருந்தேன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்துடும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த 2 லெசனை முடிச்சிருங்க. இதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். ஏன் சார் இந்த லெசனை முடிக்க சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 15க்கு மேலே நம்ம டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். அப்போ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 11th சிலபஸாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா இந்த 11th கெமிஸ்ட்ரியை முடிச்சிருங்க. ஓகேவா, ஸோ 11th கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கோங்க. இதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். 12th என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 12th வேணால் ஃபஸ்ட் 11th கெமிஸ்ட்ரி முடிச்சிரு. சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ் வேவ் ஆப்டிக்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை முடிச்சிருங்க. ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா அது இப்போதைக்கு விட்டுரு. இப்போதைக்கு நீ 11th சிலபஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி. 11th பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும், சப்போஸ் என்னையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் பாதி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் ஃபுல்லாக முடிக்கணும். தெர்மல் ப்ராப்பர்ட்டி, தெர்மோடைனமிக்ஸ் அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு டெஸ்ட் வரும்போது ஸோ ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குலிபிரியம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டைம் இருக்கப்போ நெக்ஸ்ட் இருக்க 12th லெசன் பார்த்துக்கலாம். ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரே ஆப்டிக்ஸும் வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிருங்க. ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12th ஃபிசிக்ஸ் தொடாமல் 11th ஃபிசிக்ஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். இந்த மாதத்துக்குள்ளே 11th ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்னொரு பார்த்தீங்கன்னா 4-5 லெசன் இருக்கும். 1 month சஃபிஷியன்ட் டைம் தான். இந்த 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணி லெசன்லாம் வேகமாக ஓடிடும். ஓகேவா, சரி. ஸோ இதுதான் என்னோட சஜஷன். மிச்சம் இருக்க டைமில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.